அமாவாசை அன்னைக்கு நிலவை வரவழைத்து அபிராமி அந்த கழுமரத்தை ஏற்றிருக்கிற சமயத்துல தன்னை மறந்து அம்மாவை ரசித்து அவருடைய முகத்துளியிலே அப்படியே தன்னையே மறந்து அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொன்னதுனால அவர் பொய் உரைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுமரம் ஏற்றி விட்டார் மன்னன். இன்னைக்கு நிலா வந்தாகணும் அப்படின்றார். பாட்டு பாடுறாரு அபிராமி அந்த பாடுற அம்பாள் பிரத்யட்சமான. இது நடந்தது தை அமாவாசை. இப்போ சதுர்த்தசி முடிஞ்சு இப்போ 8 மணிக்கு மேல அமாவாசை திதி வந்துடுது. என்னால ரொம்ப அருமையான ஒரு நாள். திருக்கலையூர் நம்ம மாயவரம் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்துலதான் அந்த மாபெரும் சரித்திரபூர்வமான ஆன்மீக ரீதியான ஒரு சம்பவம். அபிராமப்பட்டர் வாழ்ந்து அவளையே துதித்து, அவளை தவிர யாரும் நினைக்க மாட்டேன்னு நம்ம மனசால துதித்து அவளையே வரவழைத்த இந்த அபிராமப்பட்டரோட அங்க வாழ்ந்த இடம் திருக்கடையூர். அபிராமி அவளை பத்தி பாடின இடம். அவன் தானே இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமா தை அமாவாசை சேர்ந்த ஒரு நாள். தை அமாவாசை முன்னோர்களுக்கு எல்லா அமாவாசையுமே விசேஷம் தான். குறிப்பா தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முன்னோர்களுடைய அந்த திருப்தி அடைவு. நம்ம பரம்பரையில வாழ்ந்தவங்க எல்லாருக்கும் அந்த தர்ப்பணங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா தை அமாவாசையா விசேஷம் சொன்னா உத்தராயண புண்ணிய காலத்துல சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கிற ஆரம்பிக்கும். உத்தராயண புண்ணிய காலத்துல முதல் அமாவாசை தை அமாவாசை. ஆடி அமாவாசையா விசேஷம் அப்படின்னு சொன்னா தட்சிணாயன புண்ணிய காலத்துல, தட்சிணாயனம் தென் திசை நோக்கி சூரியன் பயணிக்கக்கூடிய அதுல வரக்கூடிய முதல் அமாவாசை தட்சிணாயன புண்ணிய காலத்துல வரக்கூடியது ஆடி மாசம். அதனால அந்த மாசம் ரொம்ப விசேஷம். மகாலய அமாவாசை நம்ம பரம்பரையில வாழ்ந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய நம்ம பரம்பரையில வாழ்ந்த முன்னோர்கள் மட்டும் இல்லாம நமக்கு தெரிந்தவங்க, நம்ம வளர்த்து ஆளாக்கினவங்க, அறிந்தவர்கள், அறியாதவர்கள், இப்படி அனைத்து முன்னோர்களுக்காக திதி செய்யக்கூடியது மகாலய அமாவாசை. இது மூன்றுமே மிக மிக ஒரு விசேஷமானது. அதனால இன்னைக்கு நம்ம எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகத்தோட நம்ம குடும்பத்துல வாழ்ந்து மறைந்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய அவங்களோட நினைவோட அவங்களோட அருளோட இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம தோணும். எல்லா பிள்ளையார் கட்டிக்கோங்கம்மா. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தாயே. சொல்லுங்கம்மா. வக்கரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. எல்லாம் வல்ல வேழமுகத்து விநாயக பெருமான் திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் உங்க குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களது குலதெய்வங்கள் துணை கொண்டும் திருவருள் துணை கொண்டும் அருள்மிகு அன்னை சாந்தஸ்வரூபிணி வேம்புலி அம்மன் தேவி திருவருள் துணை கொண்டும் நிகழும் குருதி வருடம் தை மாதம் தேய்பிறை சதுர்த்தசி உடன் கூடிய அமாவாசை புண்ணிய தினத்தில் உத்திராஷாடம் உத்திராட நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் வேம்புலியம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய கணபதி ஹோமம் சிறப்பாக அமைந்திடவும் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உற்றார் உறவினர் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ்ந்திடவும் தேக ஆரோக்கியத்துடன் வாழ்ந்திடவும் எங்களது குழந்தைகள் கல்வி ஞானம் பெற்று உயரியதாக சிறந்த முறையிலே விளங்கிடவும் தேர்வு காலத்தில் நல்ல உயரிய மதிப்பெண்கள் பெற்று சிறந்திடவும் நல்ல நினைவாற்றலுடன் இருந்திடவும் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றோம். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம்
கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிடைத்திடவும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் எங்களது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்தும் நியாயமான முறையிலே சிறந்த லாபத்தோடு நடைபெற்றிடவும் எங்களது குடும்பமானது இப்பூ உலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையடி வாழையாக தலை தோங்கிடவும் இந்த ஆலய வளர்ச்சியிலே ஆலயத்திற்கு உதவியும் உபயங்களும் செய்யக்கூடிய அனைத்து பக்தர்களும் அவர் தம் குடும்பத்தினரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் வேண்டி எங்களால் இயன்ற சக்திக்கு உட்பட்டும் பக்திக்கு உட்பட்டும் இந்த பூஜையையும் ஹோமத்தையும் தூங்குகிறோம். ஓம் ஸ்ரீ மகாகணபதையே நமஹ. அந்த பூ போட்டுவாங்க, விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ணிகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் தூமகேதவே நமஹ. ஓம் கணாதக்ஷாய நமஹ. ஓம் பாலச்சந்திராய நமஹ. ஓம் கஜானனாய நமஹ. ஓம் வக்ரதுண்டாய நமஹ. ஓம் சூர்பகர்ணாய நமஹ. ஓம் ஹேரம்பாய நமஹ. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ. துர்வாயுக்மப்ரியாய நமஹ. பக்தவிக்ன விநாசகாய நமஹ. ஓம் ஸ்ரீ செல்வ விநாயக சுவாமி நமஹ. ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. ஓம் நானாவித परिमलपत्र पुष्पाणि समर्पयामि. समस्तोपचारान् समर्पयामि. சொல்லுங்க. 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை, போலும் எழுத்தனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. स्वाहा। ओम तत्पुरुषात् तदेव प्रदुण्डादिमहे तन्नो धन्य
प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषात् वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी 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 प्रचोदयात् स्वाहा ओम अग्निर्वशी महागणपते नमः ओम एकदन्तात्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी प्रचोदयात् स्वाहा 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 ओम नमो भ्रातृपदे नमो प्रमदपदे नमस्ते स्त्रोद्भोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्ते नमः स्वाहा ओम नमो भ्रातृपदे नमो गणपते नमो प्रमदपदे नमस्ते स्त्रोद्भोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्ते नमो नमः स्वाहा ओम नमो भ्रातृपदे नमो गणपते नमो प्रमदपदे नमस्ते स्त्रोद्भोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः स्वाहा ओम एकदन्तात्महे ओम नमो भ्रातृपदे नमो गणपते नमो प्रमदपदे नमस्ते लंबोदराय एकदन्त लंबोदर एकदन्त विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमः स्वाहा ओम एकदन्तात्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्वी प्रचोदयात् स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ओम गणपते वरवरद सर्वजनं वाजमानय स्वाहा ओम ओम गणानां त्वा गणपतिं नमामहे कविं नवमस्तुं ज्येष्ठराजं ब्रह्मणस्पते आदर्शं महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं नमामहे कभी नवमस्तुं ज्येष्ठराजं ब्रह्मणस्पते आदर्शं महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं नमामहे कभी नवमस्तुं ज्येष्ठराजं ब्रह्मणस्पते आदर्शं ओम श्री महागणपतये स्वाहा ओम गणानां त्वा गणपतिं नमामहे कभी नवमस्तुं ज्येष्ठराजं ब्रह्मणस्पते आदर्शं महागणपतये स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ओम गणपते वरवरद सर्वजनं यजमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ओम गणपते वरवरद सर्वजनं यजमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ओम गणपते वरवरद सर्वजनं यजमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ओम गणपते वरवरद सर्वजनं यजमानय स्वाहा ओम श्रीं ह्रीं सर्वजनं यजमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ओम गणपतये वरवरद सर्वजनं यजमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ओम गणपतये वरवरद सर्वजनं यजमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ओम गणपतये वरवरद सर्वजनं यजमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ओम गणपतये वरवरद सर्वजनं यजमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ओम गणपतये वरवरद सर्वजनं यजमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ओम गणपतये वरवरद सर्वजनं यजमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ओम गणपतये वरवरद सर्वजनं यजमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ओम गणपतये वरवरद सर्वजनं यजमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ओम गणपतये वरवरद सर्वजनं यजमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ओम गणपतये वरवरद सर्वजनं यजमानय स्वाहा
ओम श्रीं ह्रीं क्लीं गौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वचमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वचमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गौं गं गणपतये वरवरद सर्वजनं मे मसूत्रम मरपड़ सर्वजनं मे वचमानय स्वाहा सुत्ति परवल निरवि पड़ो ओम श्रीं ह्रीं क्लीं गौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वचमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वचमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वचमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वचमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वचमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वचमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वचमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वचमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वचमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं गौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वचमानय स्वाहा ओम गणपतये नमः स्वाहा ओम गणपतये नमः स्वाहा वचमानय स्वाहा ओम गणपतये नमः स्वाहा ओम वचमानय स्वाहा ओम सर्वजनं मे वचमानय स्वाहा ओम महागणपते स्वाहा अग्निरूप श्री महागणपते नमः ओम गणानां त्वा गणपतिं नमामहे कभी नवमस्तवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पति आश्रन्नोदिभिः क्षीरसागरम् ओम श्री महागणपते नमः स्वाहा ओम गणानां त्वा गणपतिं नमामहे कभी नवमस्तवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पति आश्रन्नोदिभिः क्षीरसागरं महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं नमामहे कभी नवमस्तवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पति आश्रन्नोदिभिः क्षीरसागरं महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं नमामहे कभी नवमस्तवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पति आश्रन्नोदिभिः क्षीरसागरं महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं नमामहे कभी एल्लाम मुडिंचा ज्येष्ठराजं ब्रह्मणस्पति आश्रन्नोदिभिः क्षीरसागरं महागणपते स्वाहा अग्निरूप श्री महागणपते नमः आदित्यादिनवग्रहदेवताभ्यः स्वाहा आदित्यादिनवग्रहदेवताभ्यः नमः ओम भो स्वाहा स्वस्वाहा भूर्भुवः स्वस्वाहा अग्ने स्वाहा अग्ने नमः वैश्रवणात् महिलालाजमहे तन्नो अग्नि प्रचोदयात् स्वाहा ओम अग्नये स्वाहा अग्ने नमः ओम श्री महागणपते स्वाहा अग्निरूप महागणपते नमः भो स्वाहा स्वस्वाहा भूर्भुवः स्वस्वाहा अग्ने स्वाहा अग्ने नमः
யாருமே வரையிட்டு தான் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆலயத்தில் வந்து இந்த பிப்ரவரி 12 ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு ஹோமம் நடக்கும். இதில் வந்து பிப்ரவரி 12 அப்புறமா 25 போல் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒன்று வருது. டேட்டை வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன். அதில் வந்து ஹயக்ரீவர் ஹோமம் நடக்குது. சரஸ்வதி ஹயக்ரீவர் ஹோமம் ஒரு வெள்ளிக்கிழமையிலிருந்து டோக்கன் கொடுப்போம். அந்த இன்னைக்கு எல்லாருக்குமே பரிச்சை அதெல்லாம் இருக்குது. எல்லோரும் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, குழந்தைங்கன்னு தெரியும். யார் யார் குழந்தைங்க பேர் இருக்கோ அவங்க பேர், ராசி, நட்சத்திரம் அதெல்லாம் கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிக்கோங்க. அந்த நாளில் வந்து முடிஞ்சால் குழந்தைங்க வர சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா பெரியவங்க யாராவது வந்து உங்கள் சார்பாக நல்லா பிரார்த்தனை பண்ணி ஹோம திரவியங்களை சமர்ப்பணம் பண்ணலாம். அப்போ வந்து யார் யார் வந்திருக்காங்களோ டிக் பண்ணி அவங்க பேர் மட்டும்தான் சங்கல்பம் பண்ணுவோம். வராதவங்க பேர் பண்ண மாட்டோம், பேர் சொல்லிடுறோம். அதனால் அந்த நல்ல நாளில் எல்லாரும் கலந்துக்கோங்க. அதே போல் சுயம்பரா பார்வதி ஹோமம் அதுவும் வந்து சுயம்பரா பார்வதி ஹோமமும் நடக்க போகிறது. அதுவும் டேட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் போடுவோம். நம்ம ஆலயத்தில் வந்து பிப்ரவரி 12 தொடர்ந்து 48 நாள் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் 5 to 6 பண்ணலான்னு ஒரு அபிப்பிராயம். வெளியிலேருந்து நிறைய மண்டலியை சார்ந்தவங்க வெளியே நிறைய மண்டலி அவங்கள்ட்டெல்லாம் பேசியிருக்கோம். மயிலாப்பூர், நங்கநல்லூர், கிழக்கு தாம்பரம், சேலையூர், கோம்பேட், பம்மல் இந்த மாதிரி பகுதிகளெலாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாள் நம்ம ஆலயத்துக்கு வந்து பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப விசேஷம். அவ்வளோ பேர் வந்து வெளியிலிருந்து வந்து அம்மனுக்காக பாராயணம் பண்ணும்பொழுது எல்லாம் இது வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை. அது மாதிரி நடக்கிறது ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம்னா எல்லாருக்குமே ஆஃபீஸ் போகிறவங்க, வீட்டில் பெரியவங்களை பார்த்துக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு நாள் வந்து வரணுன்ட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி வந்து நம்ம ஆலயத்துக்கு வந்து நம்ம கோவிலில் வந்து லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ண போகிறாங்க. 5 to 6 அது முடிஞ்சதுக்கப்புறம் 6 மணிக்கு அப்புறம் ஹோமங்களோ இல்லை சொற்பொழிவோ பரதநாட்டியம் ஏதாவது ஒன்று நடக்கும். இந்த மாதிரி 48 நாளில் நம்ம குழந்தைங்களை எப்போ முடியுமோ அவசியம் கூட்டிகிட்டு வாங்க. அதே போல் பரதநாட்டியம், மிருதங்கம், பக்தி இசை இதெல்லாம் கற்றுக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம இங்கே வந்து பரதநாட்டியம் நடக்கும்பொழுது பரதநாட்டியம் கற்றுக்கக்கூடிய குழந்தைங்களை அவசியம் கூட்டிகிட்டு வரணும். அப்போ வந்து எதுவும் சொல்லாதீங்க, செஸ் கிளாஸ், கராத்தே கிளாஸ் சொல்லக்கூடாதுன்னு ரிக்வஸ்ட்டு.
ஏன்னா வந்து குழந்தைங்க நேரடியாக பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அபிப்பிராயம் வரும். அதே போல் பக்தி இசை நடக்கும் கச்சேரி, அந்த நாள்லேயும் கொடுத்துருவாங்க அவசியம். வீணை வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குது, நேரடி வகுப்பு தான். இங்கே போன சண்டேலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இல்லத்தரசிகள் 7ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கக்கூடிய குழந்தைங்க யார் யார் முடியுமோ வந்து கலந்துக்கோங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் வர சண்டே அன்னைக்கு இருக்குது. இந்த வாரம் யார் யார் வரலையோ அவங்களாம் அடுத்த வாரம் வர்ற மாதிரி. ஓம் சக்தி பிரகாஷ். பூர்ணாகுதி நாங்கள் போகிறது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனசில் நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள், நம்மளுடைய நியாயமான பிரார்த்தனைகள் எல்லாம் விநாயகருடைய பாதத்திலையும் அம்பாளுடைய பாதத்திலையும் நம்ம செலுத்துவோம். அவங்களுக்காக நமக்கு தெரியும் நமக்கு என்னென்ன வேணும், என்னென்ன எப்போ கொடுக்கணுன்ற அவங்களுக்குலாம் தெரியும். கொடுக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக அவங்க திருவருளை பொழிவாங்க, சந்தேகமே கிடையாது. மனசார பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் சக்தி. ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமः. ओम श्री महागणपति
Thank you.
இங்கே இருங்க. நீங்க வெளியூர் போகிறதுனால யாரும் எழுந்து கந்த
Thank you.